அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆறாம் வகுப்பு புது புத்தகம் பழைய பாட புத்தகம் முடிச்சாச்சு. புது புத்தகம் இயல் 1 இன்பத்தமிழ் பார்க்கலாம். நமது தாய்மொழியாகிய தமிழை இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் இலக்கிய மரபாகிவிட்டது. பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. அடுத்தது தமிழுக்கும் பாடல் பார்க்கலாம். தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பெயர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமொன்று பெயர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவருக்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். பாரதிதாசன் எழுதியிருக்காரு. இதில் சொல்லும் பொருளும் கொடுத்துருக்கு. நிரூபித்தன உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு, விளைவு விளைச்சல், அசதினா சோர்வு. அடுத்தது அதோட மீனிங் பார்க்கலாம். தமிழுக்கு அமுது என்று பெயர், இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையாவது. தமிழுக்கு நிலவு என்று பெயர், இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையாக நீர் போன்றது. தமிழுக்கு மனம் என்று பெயர், எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்றது கருவியாகவும் சொல்லியிருக்கு. தமிழங்கள் உயர்வுக்கு எல்லையாகி வானம் போன்றது. இன்ப நல்ல புகழ் மிகுந்த புலவருக்கு கூர்மையான வேல் போன்றது சொல்லியிருக்கு. உயர்வுக்கு எல்லையாகி வானம்னா இன்ப தமிழ் நீக்கி ஒளி செய்யும் தேன் போன்றதுன்னு சொல்லியிருக்கு. தமிழெங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதியானதுன்னு சொல்லியிருக்கு. உறுதியான வாள் போன்றதுன்னு சொல்லியிருக்கு. அடுத்தது பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொதுவுடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவரை பாவேந்தர் என்றும் அழைக்கின்றார் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கீழே காசி ஆனந்தன் எழுதியிருக்காரு. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும். காசி ஆனந்தன் எழுதியிருக்காரு. வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.